அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு வாகனங்களின் புகைகளிலிருந்து வெளிப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாசு பொருள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, இப்போது பாருங்கள், இதனுடைய தயாரிப்பு பார்க்கலாம். தயாரிப்புகள் எப்படி தயாரிக்கலாம்? கார்பன் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். ஓகேவா? கண்ட்ரோல்டு ப்ராசஸ். அதே போல் 2 amount of carbon and mixture of oxygen or nitrogen. இது ஏரில் வந்துட்டு இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஏர் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கார்பன் மோனாக்சைடு கிடச்சிட்டு கார்பன் மோனாக்சைடு அண்டு நைட்ரஜன் கேஸ் வந்து கிடைக்கும். இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இது ரெண்டும் அந்த சேர்ந்த கலவைக்கு ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? ப்ரொடியூசர் கேஸ், அதாவது உற்பத்தி வாயு அப்படின்னு பேர். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது ரெண்டையுமே யூஸ் பண்ணி இதை ஃபியூலாக யூஸ் பண்ணி நிறைய விளைபொருள்களை ரொம்ப எளிமையாக வந்து தயாரிக்கலாம். அதனால் இதுக்கு பேர் உற்பத்தி வாயு, ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு பேர். ஓகே, அண்ட் ஆல்சோ பாருங்கள், அண்ட் ஃபார்மிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஃபார்மிக் ஆசிட் HCOOH. இதனுடைய ஐயூபாக் பேர் ஒரு கார்பன் இருக்கனால மெத்தனாயிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்துக்கிட்டு கந்தக அமிலம் போட்டோம் அப்படின்னா, இந்த கந்தக அமிலம் எதுக்கு போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணுறது. வாட்டர் மாலிகுல் எப்படி ரிமூவ் ஆகும் பாருங்கள், ஹைட்ரஜன் அண்டு ஒரு OH இது ரிமூவ் பண்ணுறது இந்த H2SO4 வேலை. ஓகே, மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO H2O போயிடுச்சு. இந்த H2SO4 அது நமக்கு திரும்ப அப்படியே கிடைச்சோம். ஓகே, இந்த வகையில் CO வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது அதனுடைய பண்புகள். இந்த பண்புகள் கார்பன் மோனாக்சைடுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இந்த கார்பன் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை போட்டு எரிக்கும் போது சரியாக எரியாமல் வரக்கூடிய அந்த கேஸ் பேர் தான் கார்பன் மோனாக்சைடு. சரியாக எரிஞ்சுன்னா என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜன் கூட சேர்ந்து, சரிங்களா, ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 amount of கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் மோனாக்சைடு காற்றுல வச்சு நல்லா எரிக்கும் போது கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். இது வந்துட்டு மிக முக்கியமான ஒரு ரியாக்ஷன். அடுத்து பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு குளோரின் கூட சேர்ந்து கார்போனைல் குளோரைடு அப்படிங்கிற COCl2, சரிங்களா, கார்போனைல் குளோரைடு அப்படிங்கிற ஒரு விஷவாயுவை உருவாக்கக்கூடியது இந்த என்னது கார்பன் மோனாக்சைடு அண்டு குளோரின். இதுக்கு பேர் பாஸ்ஜீன் அப்படின்னு பேர். பாஸ்ஜீன், இட்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, அடுத்ததாக ஃபிஷர்-ட்ரோப் தொகுப்பு அப்படின்னு பேர். ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சரி, இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா n amount of கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட் வித் அது 2n+1 amount of ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணி என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த கார்பனும் இந்த ஹைட்ரஜனும் CnH2n+2. இது நம்ம என்னென்னு ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். அண்டு n amount of H2O, n amount of ஆக்சிஜனும் இந்த H2வும் சேர்ந்து n amount of H2O போயிடும். மீதி பார்த்திங்க அப்படின்னா 2n amount of ஹைட்ரஜன் அண்டு n amount of கார்பன், அதாவது CnH2n+2. இதுக்கு பேர் அல்கேன் அப்படின்னு பேர். இந்த அல்கேன்கள் ஹைட்ரோ கார்பன்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த அல்கேன்கள் உருவாக்கக்கூடியது இந்த ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ், ஃபிஷர்-ட்ரோப் தொகுப்பு வினை. அதாவது கார்பன் மோனாக்சைடு 2n+1 ஹைட்ரஜன் கூட சேர்ந்து அல்கேனையும் நீர்மூலக்கூறையும் கொடுக்கும். சரி, அடுத்ததாக n amount of கார்பன் மோனாக்சைடு அண்ட் 2n amount of H2 டு ஃபார்ம். பாருங்கள், இதுலேயும் அதே போல் தான் H2 அண்ட் n amount of O என்ன கிடைக்கும்? n amount of H2O கிடைக்கிறோம். மீதி என்ன இருக்கும் பாருங்கள், CnH2n. அவ்வளோதான். இதுக்கு பேர் அல்கீன் அப்படின்னு பேர், அல்கீன். ஓகே, ஸோ இந்த ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ் மூலமாக அல்கீன்களையும் நாம் பெற முடியும். ஓகே, அடுத்தது கார்பன் மோனாக்சைடின் வடிவமைப்பு. இந்த கார்பன் மோனாக்சைடின் வடிவமைப்பு, அது லூயிஸ் புள்ளி வடிவமைப்பு நம்ம 11ஆம் வகுப்புலேயே நம்ம நல்லா படிச்சிருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வரைய போகிறோம். எப்படி வரைகிறோம் அப்படின்னா, இப்போ கார்பன்
கார்பன் அண்ட் ஆக்சிஜன். கார்பனுடைய வெளிக்கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 4 எலக்ட்ரான் இருக்கும். அண்ட் ஆக்சிஜன் வெளிக்கூட்டில் 6 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 6 4 மொத்தம் எத்தனை? 10. சரிங்களா? சரி, இப்போது இந்த 10 எலக்ட்ரானை நம்ம வரைய போகிறோம். எப்படி வரையலாம்? கார்பன் அண்டு ஆக்சிஜன். அதாவது 8 எண்ம விதி நமக்கு படிச்சிருப்போம். அதாவது 8 எலக்ட்ரான் விதி. ஒவ்வொரு ஆட்டம் சுற்றியும் 8 எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்னு படிச்சிருப்போம். சரி, இப்போ நம்ம கார்பனுக்குரியது வந்துட்டு 4. அந்த 4 வந்து போட்டு, அடுத்து ஆக்சிஜனுக்கு பார்த்திங்கன்னா 6 வரைஞ்சிட்டோம். இப்போது இது ரெண்டுக்கும் பிணைப்பு எப்படி உருவாகும் அப்படின்னா, இது ஒரு எலக்ட்ரானை கொடுக்குதுன்னு வைப்போம். அது எப்படி உருவாகும்? அப்போ கார்பன் ஒரு எலக்ட்ரான், அது 2 எலக்ட்ரான், இந்த 2 எலக்ட்ரான் கொடுத்து ஒரு பிணைப்பு உருவாகிருச்சு. அடுத்து ஆக்சிஜன். இங்கே இந்த 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு ப்ளஸ் வந்துடும். அந்த 2 கீழே இருக்கிற 2 அப்படியே இருக்கும். அடுத்து பாருங்கள், இங்கிட்ட இருக்கிற 6ம் அப்படியே இருக்கும். சரி, இந்த ப்ளஸ் நியூட்ரல் ஆகணும்னா இங்கே இருக்கிற ஒரு 2 எலக்ட்ரான் வந்து இங்கே கிடைக்கும். அப்போது பாருங்கள், அப்போ என்ன கிடைக்கும்? அந்த ப்ளஸ் போயிடும், டபுள் பாண்ட், இங்கே என்ன இருக்கும்? அந்த 2 எலக்ட்ரான் அப்படியே இருக்கும். அடுத்து ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா அந்த மீதி இருக்கிற 2 எலக்ட்ரான் அப்படியே இருக்கும். ஓகே, இங்கே இருக்கிற 2 மட்டும் தான் இருக்கும், மீதி 4 வந்து அப்படியே போட்டோம். ஓகே, அடுத்து இன்னொரு வகையான வடிவமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, பாருங்கள், இப்போ 8 எலக்ட்ரான் விதின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அந்த கார்பனை சுற்றி பாருங்கள், 1 2 3 4 5 6, ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 தான் இருக்குது. ஸோ ஸ்டெபிளைஸ் ஆக எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே வரும். ஸோ எப்படி இருக்கும் பாருங்கள், கார்பன் அந்த ஏற்கனவே டபுள் பாண்ட் இருக்குது, அதோட இது இங்கே வந்துச்சு அப்படின்னா 3 பிணைப்பாயிரும். ஓகே, அப்போது இங்கே ஆக்சிஜன் இருக்கும், இங்கிட்டு இந்த இது வந்து இங்கே வந்துடுச்சு இல்லையா? ஸோ இங்கிட்டு ஒரு டபுள் பாண்ட், அந்த லோன் பேர் மட்டும்தான் இருக்கும். இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். சரியா? ஸோ இதுக்கிட்ட இருந்தது கொடுத்துருச்சு இல்லையா? அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகினதுக்கப்புறமா இங்கே கொடுத்துருச்சு. அதனால் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ளஸ் சார்ஜ், இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினதுனால இங்கே ஒரு மைனஸ் சார்ஜ். ஸோ இந்த 3 வடிவமைப்பு தான் இதனுடைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், உடனிசைவு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, அடுத்ததாக இந்த கார்பன் மோனாக்சைடின் பயன்கள். இந்த ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு இந்த மிக்சருக்கு பேர் நீர்வாயு. ஏற்கனவே ஒன்று சொன்னோம், என்னது? N2 + CO. இந்த இதுக்கு பேர் உற்பத்தி வாயு அப்படின்னு சொன்னோம். உற்பத்தி வாயு, இதை 1 மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. H2 + CO வந்துட்டு நீர்வாயு, N2 + CO உற்பத்தி வாயு அப்படின்னு பேர். இந்த உற்பத்தி வாயு பாருங்கள், ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு சம மோலார் கலவை. என்னது? நீர்வாயு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன், அதான் உற்பத்தி வாயு ஆகிய முக்கியமான தொழிற்சாலை எரிபொருள். நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு முக்கியமான எரிபொருள், ஃபியல்ஸ். ஓகே, செகண்ட் பாயிண்ட், கார்பன் மோனாக்சைடு ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணி. இட் இஸ் ஏ ரெடியூசிங் ஏஜென்ட். அதனால் உலோக ஆக்சைடுகளை உலோகங்களாக ஒடுக்க முடியும். அடுத்து, கார்பன் மோனாக்சைடு ஒரு சிறந்த ஈனி. இது வந்துட்டு 5th லெசனில் நம்ம படிப்போம். இட் இஸ் ஏ பெஸ்ட் லிகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இடைநிலை உலோகங்களுடன் இணைந்து உலோக கார்பனைல் சேர்மங்களை உருவாக்குகிறது. சரிங்களா? சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, நம்ம போனதிலே பார்த்தோம், கார்பன் மோனாக்சைடின் பண்புகளில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அதாவது கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிட்டு அதில் ஏரை பாஸ் பண்ணி நல்லா எரித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா? சரி, பாருங்கள், இது வந்துட்டு ஈக்குவேஷன் பேலன்ஸாக இருக்கா? இல்லை, CO ப்ளஸ், அதாவது இங்கிட்ட 3 O இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ இங்கே 2 போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே, 2 amount of கார்பன் டை ஆக்சைடு. அண்டு கால்சியம் கார்பனேட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சுண்ணாம்புக்கல் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஹீட் பண்ணோம்னா நமக்கு இதில் இருக்க அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துடும், மீதி இருக்கிற கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கார்பன் டை ஆக்சைடை தயாரிக்கலாம். அடுத்து இதனுடைய பண்புகள். ஓகே, அடுத்ததாக அந்த கார்பன் டை ஆக்சைடின் இயற்பியல் பண்புகள்னு கொடுத்துருக்காங்க. இயற்பியல் பண்புகள்,
இது வந்துட்டு ஒரு நிறமற்ற தீப்பற்றாத ஒரு வாயு. இது வந்துட்டு என்னது, ஒரு வாயு. இது வந்துட்டு காற்றை விட கனமான வாயு. அதனால தான் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு இதில் வந்துட்டு இதுதான் ரொம்ப வெயிட்டு. அதனால் இது ஈஸியாக பூமியின் கீழ்ப்பரப்பில் இருக்கும். இது வந்துட்டு மேல் பரப்பு நோக்கி தான் போகும். அதனால தான் மலை பிரதேசங்களில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். ஆக்சிஜன் அதிகமாக இருக்கனால அங்கே கூலிங் அதிகமாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு கனமானது, கீழ் நோக்கி வர்றதுனால இது வெப்பத்தை ஈர்க்கும் திறனுடையது. அதனால தான் என்னது, சூரிய வெப்பத்தை அதிக அளவு ஈர்த்து பசுமை இல்ல விளைவு உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு மிக காரணமாக அமைகிறது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இதனுடைய நிலைமாறு வெப்பநிலை, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 31 டிகிரி செல்சியஸ் தான். அதாவது நிலைமாறு வெப்பநிலை. நிலைமாறு வெப்பநிலை என்ன அப்படின்னா என்னென்னா, இந்த வாயுலேருந்து நீர்மமாக மாறக்கூடிய அந்த வெப்பநிலை அது வந்து ரொம்ப கம்மி, 31 டிகிரி செல்சியஸ். அதனால் ஈஸியாக வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை லிக்யூடாக மாற்றிடலாம். அதனால தான் லிக்யூட் கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அடுத்து இதனுடைய நிலைப்புத்தன்மை, ஸ்டெபிலைசிங் வந்து ரொம்ப அதிகம், நிலைப்புத்தன்மை அதிகம். அதாவது எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடை 3100 டிகிரி கெல்வினுக்கு ஹீட் பண்ணால் கூட வெறும் 76% மட்டுமா டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆகி என்ன கிடைக்கும், கார்பன் மோனாக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இது எவ்வளோ டெம்பரேச்சர் பாருங்கள். இவ்வளோ டெம்பரேச்சர்லையும் 76% மட்டுமே சிதைவடைஞ்சு இது மாதிரி நமக்கு கிடைக்கும். 100% சிதைவடையாது. அதனால் இது வந்துட்டு அதிக நிலைப்புத்தன்மை உடையது. ஓகே, அடுத்தது அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம கார்பன் டை ஆக்சைடின் வடிவமைப்பு வந்து பார்க்கலாம். இப்போ அங்கே சொன்ன மாதிரியே தான் இதனுடைய இணைதிறன் எலக்ட்ரான்கள் கால்குலேட் பண்ணணும். எப்படி, கார்பனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 4, இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 6, 2 ஆக்சிஜன் இருக்கனால பாருங்கள், இது வந்து என்னது 12 ப்ளஸ் இது ஒரு 4, 12 4 16 இணைதிறன் எலக்ட்ரான்கள் இருக்கும். சரி, இது எப்படி வரையலாம், 3 இருந்துச்சு அப்படின்னா அழகாக சென்ட்ரல் கார்பன், ஓகே, இங்கிட்ட ஒரு ஆக்சிஜன், இங்கிட்ட ஒரு ஆக்சிஜன், இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போது 16 எலக்ட்ரான் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு அதுக்கு உரியதை நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஆக்சிஜனுக்கு 6 போட்டாச்சு. இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 6. சரி, கார்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை, 4 தான். 1 2 3 4. சரி, இப்போ ஃபஸ்ட்டு எது கொடுக்கும், இந்த ஆக்சிஜன் கொடுக்குதுன்னு வச்சுக்குவோம். ஓகே, இது இங்கே கொடுக்குதுன்னு வச்சுக்குவோம். பாருங்கள், கார்பன், ஓகே ஓகே இப்போ கார்பன் ஆக்சிஜன் ஒரு பிணைப்பு உருவாயிருச்சு. அதே போல் கார்பன் இங்கே என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா, இங்கே என்ன மீதி என்ன இருக்கும். ஓகே, சரி, இப்போ இது கொடுக்கணும்னு சொல்லியிருக்குமா, இல்லை இது கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வச்சுக்குவோம். சரிங்களா, அடுத்து இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டபுள் பாண்ட் அண்டு இது கொடுக்கணும்னு வச்சுக்கோம். இது 1 இது 1 இது 1 மொத்தம் 3. அப்போ இங்கிட்ட ஒரு முப்பிணைப்பு, இங்கிட்ட ஒரு ஆக்சிஜன், இதில் 2 கொடுத்துருச்சு. மீதி என்ன ஆகும், இங்கே 1 மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னது, இது 3 அப்படியே இருக்குன்னு வச்சுக்குவோம். எது மட்டும் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த கார்பனில் இருந்த இங்கே இருக்கிறது 2 மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு பிணைப்பு வந்து உருவாயிருக்கு. ஸோ அந்த கார்பன் மேலே எதுவுமே இப்போதைக்கு இல்லை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னது, இதுதான் வந்துட்டு மொதல் ஸ்ட்ரக்சர். இப்போ ஆக்சிஜன் வந்துட்டு இதுக்கிட்ட இருக்க 2 கொடுத்துருச்சு இல்லையா, சர்டிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் கொடுத்துருச்சு. அதனால் இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ். சரிங்களா, சரி, அடுத்து இங்கிட்ட வந்துட்டு ஒரு மைனஸ் சார்ஜ். சரி, அடுத்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்துட்டு இங்கே போகும். ஓகே, இது இங்கே போகும் அப்படின்னா என்னாகும், இங்கே இருக்கிறது இங்கே போயிடும். ஸோ எப்படி ஸ்ட்ரக்சர், கார்பன், இங்கிட்ட ஒரு டபுள் பாண்ட், ஆக்சிஜன், இங்கிட்ட ஒரு அப்படி, அடுத்து இங்கிட்ட ஒரு டபுள் பாண்ட், இங்கிட்ட இப்படி இல்லையா, இது வந்துட்டு இங்கே வந்துருச்சுன்னா அப்போ 2 இருக்கும். அவ்வளோதான். சரி, அடுத்து இன்னொரு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ட்ரிபிள் பாண்ட் அப்படி இங்கிட்டு வர மாதிரி. அதை எப்படி வச்சுக்கலாம் பாருங்கள், என்னது கார்பன், ஓகே, இது இங்கிட்டு வர மாதிரி. சரிங்களா, இது இங்கிட்டு போகிற மாதிரி. அப்போ எப்படி இருக்கும், இங்கிட்டு ஒரு பிணைப்பு, இங்கிட்டு
3 பிணைப்பு. அப்போ இங்கிட்டு ஒரு லோன் பேர் தான் இருக்கும், இங்கிட்ட எத்தனை லோன் பேர் இருக்கும்? 3 இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த 3ம் தான் கார்பன் மோனாக்சைடு உடனசிவு அமைப்பு. ஓகே, கார்பன் டை ஆக்சைடின் பயன்கள். இந்த கார்பன் டை எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா பார்த்திங்கன்னா, சில வேதிச் செயல்முறைகளுக்கு மந்தமான சொல்லை ஒரு மாதிரி இன்னட்டாக இருக்கிறதுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு பயன்படும். அடுத்து உயிரியல் ரீதியாக ஒளிச்சேர்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் இந்த கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து தீயணைப்பு துறைகளில் உந்து வாயுவாகவும் இது பயன்படுகிறது. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு ஏற்பட்ட குளிர்பானங்கள், அதாவது கூல்ட்ரிங்க்ஸில் மேலே அடைச்சி வச்சுருப்பாங்க கார்பானிக் அமிலங்கள். அந்த கார்பானிக் அமிலங்கள் எதனால் வருவது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. அப்போ குளிர்பானங்களில் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு நுரைப்புகள் தயாரிக்கவும் பயன்படுகிறது. சரியா? இதுதான் வந்துட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடைய யூசஸ். தேங்க்யூ.